ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 24/12/2023 ஞாயிற்றுக்கிழமை நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 8ஆம் நாள். தட்சிணாயன புண்ணிய காலம் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை. கிருத்திகை பிரதோஷம், கீழ்நோக்கு நாள். டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் நினைவு தினம். தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினம். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. மாலை 3:15 மணி முதல் 4:15 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். அதாவது இன்றைய தினம் தவிர்க்க முடியாத சில காரணங்களினால் மேற்கு திசையை நோக்கி பயணம் மேற்கொள்வதாக இருப்பவர்கள் சிறிதளவு பரிகாரமாக வெள்ளத்தை சாப்பிட்டுட்டு போங்கோ. கண்டிப்பா இந்த பயணங்கள் உங்களுக்கு தங்கு தடையின்றி வெற்றிகரமாக நிறைவேறும். தனுசு லக்னம், இருப்பு 4 நாழிகை 10 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:25க்கு. கரணன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று காலை 7:13 மணி வரை துவாதசி, அதன் பின்பு திரையோதசி. நட்சத்திரம் இன்று இரவு 10:14 மணி வரை கிருத்திகை, அதன் பின்பு ரோகிணி. நாமயோகம் இன்று காலை 8:10 மணி வரை சித்தம், அதன் பின்பு சாத்தியம். கரணம் இன்று காலை 7:13 மணி வரை பாலவம், அதன் பின்பு மாலை 6:19 மணி வரை கௌளவம், அதன் பின்பு தைத்துளம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:25 மணி வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு இரவு 10:14 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு மீண்டும் அருமையான அமிர்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் ஹஸ்தம் மற்றும் சித்திரை. இந்த இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உட்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினம் கடன்களை திருப்பித் தருவதாக இருந்தால் பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரையிலும், இரவு 7 மணி முதல் 8 மணி வரையிலுமான அதி அற்புதமான செவ்வாய் கோரில் திருப்பித் தருவது உத்தமம். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சரபேஸ்வரர், நரசிம்மர், நவ கிரகங்களில் உள்ள பித்ருக்காரகராகிய ஸ்ரீ சூரிய பகவான் வழிபாடு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி இன்னைக்கு பிரதோஷம், ஞாயிற்றுக்கிழமை வர பிரதோஷம். என்ன அப்படின்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை வர பிரதோஷம் அதுவும் ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அருகில் உள்ள சிவாலயம் போயிட்டு நந்தீஸ்வரரையும் பார்வதி பரமேஸ்வரரையும் வழிபாடு பண்ணுங்கோ. பண்ணிட்டு இந்த காப்பரிசின்னு சொல்லுவா, அது நீங்கள் செஞ்சு கொடுக்கறது ரொம்ப விசேஷம். இல்லையா, அங்கே யாராவது கண்டிப்பாக கொடுப்பா, அதை வாங்கி சாப்பிடுங்கோ, அதுவே ரொம்ப விசேஷம். சரியா? நம்ம கொடுக்கறது வாங்கிறது இதெல்லாம் தப்பே கிடையாது. நம்ம தான் கொடுக்கணும், வாங்கக்கூடாதுங்கிறதெல்லாம் கிடையாது. கோவிலில் ரொம்ப விசேஷம். அதனால இந்த காப்பரிசி கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் கொடுப்பாங்க, அதை வாங்கி சாப்பிட்றது ரொம்ப விசேஷம். அதனால நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால அங்கே அபிஷேக இதெல்லாம் கொடுப்பாங்க. இல்லை ஏதாவது பிரசாதம், அதுவும் இல்லையா விபூதி கண்டிப்பாக கொடுப்பாங்க. அந்த விபூதி இதெல்லாம் உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு வழியை கண்டிப்பாக கொடுக்கும். உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்குங்க. அதே சமயம் இன்னைக்கு கிருத்திகை அப்படிங்கிறதுனால வள்ளி தேவசனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமான வழிபாடு பண்ண சுபகாரிய நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நடக்குங்க. இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மேஷராசியில் குரு, ரிஷபராசியில் சந்திரன், கன்னிராசியில் கேது, துலாம் ராசியில் சுக்கிரன், விருச்சிக ராசியில் புதன் மற்றும் செவ்வாய், தனுசு ராசியில் சூரியன், கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்றைய தினம் தன வரவு தாராளமாக சேர்ந்து பாக்கெட்டை நிரப்பும். கணவன் மனைவிக்கிடையே இதுவரை இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி குடும்ப அந்யோன்யம் உண்டாகும்.
வாழ்க்கை துணை உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள். வருமானம் பல வழிகளில் வந்து சேருவதால் சேமிக்கும் எண்ணம் உண்டாகும். பொருளாதார முன்னேற்றம் அருமையாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் வந்து சேரும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் கேட்டிருந்த கடனுதவி இன்றைய தினம் கைக்கு வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். அரசியல்வாதிகள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவு அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். காதலர்கள் சந்தோஷமாக செலவுகளை மேற்கொள்வார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பாராத திடீர் தனவரவு வந்து சேரலாம். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் திக்குமுக்காட வைக்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான மஞ்சள் நிற ஆடை அணிந்து குரு தட்சிணாமூர்த்தி சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். இன்றைய தினம் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அருமையான வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். சந்தோஷமாக காணப்படுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே அது அற்புதமான ஒரு புரிதல் உணர்வு மேம்படும். வாழ்க்கை துணை உறவினர்கள் தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவார்கள். வருமானம் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். பொருளாதார முன்னேற்றம் சற்று ஏற்றம் இறக்கம் நிறைந்ததாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக சில பிரச்சனைகள் வந்து நீங்கும். உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாடு தேவைப்படும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண அரும்பாடுபட வேண்டியிருக்கும். அரசியல்வாதிகள் அமைதி காப்பது நல்லது. கலைத்துறை சேர்ந்த அன்பர்கள் கவனமுடன் செயல்படவும். உறவினர்கள் நண்பர்கள் தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவார்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் என்றாலும் புதிய முதலீடுகளை யோசித்து செய்யவும். காதலர்கள் கவனமுடன் பழகுவது நல்லது. உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கும். இல்லத்தரசிகளுக்கு மனதில் ஒருவித சோர்வு, உடலில் ஒருவித அசதி வந்து நீங்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஊதா நிற ஆடை அணிந்து ஸ்ரீதேவி கருமாரி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்றைய தினம் செலவுகள் அதிகரிக்கும் திருநாளாக இருக்கும். எல்லா வகையிலும் வருமானம் வருகிறதோ இல்லையோ செலவுகள் அணிவகுத்து நிற்கும். அருமையாக சமாளிப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வாழ்க்கை துணை உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேர்ந்தாலும் செலவுகளும் இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் சற்று ஏற்றம் இறக்கம் நிறைந்ததாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணியிட மாறுதல் உறுதியாகலாம். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக பயண வாய்ப்புகள் மேம்படும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். காதலர்கள் சந்தோஷமாக செலவுகளை மேற்கொள்வார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வாகன பழுதுகளால் செலவுகள் உண்டாகும். இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் வருகை இல்லத்தில் இருப்பதால் சந்தோஷமான சூழ்நிலைகளை அனுபவிக்கும் வாய்ப்பு கிடைக்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாடு தேவை என்று புரிந்து கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ரோஸ் நிற ஆடை அணிந்து ஸ்ரீ சரபேஸ்வரரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். இன்றைய தினம் மனக்குழப்பங்கள் விலகும். எதிர்பார்க்கும் இனங்கள் சாதகமாக முடிவடையும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். வாழ்க்கை துணை உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். பொருளாதார முன்னேற்றம் கண்கூடாக தெரிய வரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் கேட்டிருந்த உதவிகள் அருமையாக வந்து சேருவதால் தொழிலை அபிவிருத்தி செய்வீர்கள். லாபகரமாக நடக்கும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகள்
கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு சந்தோஷமான செய்திகள் கிடைக்கும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். உறவினர்கள் நண்பர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். காதலர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். இல்லத்தரசிகளுக்கு கணவன் வீட்டாரின் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான வெண்மை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். இன்றைய தினம் உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும் நாளாக இருக்கும். புத்துணர்ச்சியோடு செயல்படுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வாழ்க்கை துணை உறவினர்கள் உங்கள் நலம் விரும்பி வருவார்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் இனங்கள் சாதகமாக முடிவடையும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகள் புத்துணர்ச்சியோடு செயல்படுவார்கள். அரசியல்வாதிகளுக்கு கொண்டாட்டம்தான். கலைத்துறை சேர்ந்த அன்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். காதலர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும். அலுவலகத்தில் இல்லத்தரசிகளுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பலவண்ண நிற ஆடை அணிந்து எம்பெருமான் விநாயக பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்றைய தினம் அருமையான வாய்ப்புகள் வந்து சேரும். 2 நாட்களாக மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருந்த சில பிரச்சனைகள் ஓயும். சந்திராஷ்டமம் விலகுவதால் சந்தோஷமான சூழ்நிலைகள் வந்து சேருவதால் சந்தோஷமான சூழ்நிலைகளை அனுபவிப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் ஓயும். வாழ்க்கை துணை உறவினர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்க தொடங்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு குறையும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த இன்னல்கள் மறையும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். அரசியல் வாதிகள் கொடிகட்டி பறப்பார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவு அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். காதலர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு தந்தையின் ஆதரவு அதிகரிக்கும். இல்லத்தரசிகளுக்கு எதிர்பாராத நன்மை ஒன்று வந்து சேரும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி சந்தோஷமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சாம்பல் நிற ஆடை அணிந்து ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருப்பதால் சற்று சங்கடமான சூழ்நிலைகளை காண்பீர்கள். கவனம் அவசியம். இன்றைய தினம் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று நடந்து கொள்ளக்கூடாது. பேசும் வார்த்தைகளில் கவனம் வைப்பது நல்லது. வாகன பயணங்களில் எச்சரிக்கை அவசியம். விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாளவும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறையலாம் என்பதால் பேசும் வார்த்தைகளில் கவனம். வாழ்க்கை துணை உறவினர்கள் தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவார்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேர்வதில் காலதாமதமாகலாம். பொருளாதார முன்னேற்றம் சற்று ஏற்றம் இறக்கம் நிறைந்ததாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக சில பிரச்சனைகள் வந்து நீங்கும். உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாடு அவசியம். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண அரும்பாடுபட வேண்டியிருக்கும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கவனமாக பேசுவது நல்லது. கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். உறவினர்கள் நண்பர்கள் தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவது உங்களுக்கு பிடிக்காது. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் என்றாலும் புதிய முதலீடுகளை தயவு செய்து இன்றைய தினம் தவிர்ப்பது நல்லது. காதலர்கள் கவனமுடன் பழக வேண்டும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். இல்லத்தரசிகளுக்கு மனதில் ஒருவித குழப்பம் வந்து நீங்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாடு அவசியம் என்பதை புரிந்து கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சந்தன நிற ஆடை அணிந்து குருமகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபாவை வணங்கி வழிபட்டு வாருங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத்.
இன்றைய தினம் சந்தோஷமான சூழ்நிலைகளை காண்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வாழ்க்கை துணை உறவினர்கள் மூலம் சந்தோஷமான செய்திகள் ஒன்று வந்து சேரும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் வந்து சேரும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். அரசியல்வாதிகளுக்கு சந்தோஷமான நேரம் இது. கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வருமான வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். இல்லத்தில் மங்கள காரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறுவதற்குண்டான அறிகுறிகள் தோன்றும். காதலர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். நண்பர்கள் உறவினர்கள் ஆதரவு அதிகரிக்கும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு சந்தோஷமான சூழ்நிலை உண்டாகும். இல்லத்தரசிகளுக்கு கணவன் வீட்டாரின் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் மருத்துவ செலவுகள் குறைந்து சந்தோஷமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சிகப்பு நிற ஆடை அணிந்து எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்றைய தினம் உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும் நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வாழ்க்கை துணை உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். பொருளாதார முன்னேற்றம் சற்று கண்கூடாக தெரியும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஆற்றல் அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை சூப்பராக செய்து முடித்து மகிழ்வீர்கள். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும். சக வியாபாரிகள் ஓடி ஒளிவார்கள். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். கொடுத்த கடன்கள் வசூலாகும். வாக்குறுதிகளை கொடுத்து மகிழ்வீர்கள். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு தைரியம் உண்டாகும். கலைத்துறை சேர்ந்த அன்பர்களுக்கு பொறுப்புகள் வந்து சேரும். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவு அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். காதலர்கள் கவனமாக நடந்து கொள்வார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும். அலுவலகத்தில் இல்லத்தரசிகளுக்கு புத்துணர்ச்சி உண்டாவதால் எல்லா காரியங்களையும் அருமையாக செய்து முடித்து கணவன் வீட்டாரிடம் நல்ல பெயர் பெறுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பச்சை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ மீனாட்சி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்றைய தினம் குழப்பங்கள் நீங்கி தெளிவான சூழ்நிலைக்கு வருவீர்கள். மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகம் எழும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வாழ்க்கை துணை உறவினர்கள் உங்கள் நலம் விரும்பி வந்து பேசுவார்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு குறையும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகள் ஓயும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகுவதால் சந்தோஷமான சூழ்நிலைகளை காண்பார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவு அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். காதலர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பாராத நன்மை ஒன்று வந்து சேரும். இல்லத்தரசிகளுக்கு பிள்ளைகளின் வழியில் நல்ல செய்தி ஒன்று கிடைக்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்த பெருமூச்சு விடுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான நீல நிற ஆடை அணிந்து எம்பெருமான் சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்றைய தினம் சுகஸ்தானத்தில் சந்திரன் உலா வருவதால் உடல்நிலையில் சற்று கவனம் கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வாழ்க்கை துணை உறவினர்கள் உங்கள் இல்லம் தேடி வருவார்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணியிட மாறுதல் உறுதியாகும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக பயண வாய்ப்புகள் மேம்படும். உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாடு தேவைப்படும். மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்க பெறுவார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். அதன் மூலம் வருமானம் உயரும். உறவினர்கள் நண்பர்கள் இல்லம் தேடி வந்து உபசரணை செய்வார்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். காதலர்கள் சந்தோஷமாக செலவுகளை மேற்கொள்வார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வாகனம் வாங்கும் யோகம் கிடைக்கும். இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் வருகை இல்லத்தில் இருப்பதால் சந்தோஷமான சூழ்நிலை உண்டாகும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான அடர் நீல நிற ஆடை அணிந்து துர்க்கை அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள்.
மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்றைய தினம் உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும், துணிச்சல் உண்டாகும். எல்லா காரியங்களையும் அருமையாக செய்து முடித்து வெற்றி அடைவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வாழ்க்கை துணை உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவுக்கரம் நீட்டுவார்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். அரசு வழி காரியங்கள் அனுகூலமாக முடிவடையும். பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கை கூடும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக உங்கள் கை ஓங்குவதால் சக வியாபாரிகள் ஓடி ஒளி கூட்டாளிகள் உங்கள் ஆற்றலை கண்டு வியந்து போவார்கள். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் தைரியமாக மேடை பேச்சுக்களில் பேசி கைத்தட்டல் பெறுவதோடு மட்டுமல்லாமல் ஜொலிப்பார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வாய்ப்புகள் வந்து சேர்வதில் மகிழ்ச்சியாக காணப்படுவார்கள். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவு அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். சிலர் புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். காதலர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு மனதில் ஒருவித தைரியம் துணிச்சல் அதிகரிக்கும். இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வருகை இல்லத்தில் இருப்பதால் சந்தோஷமான சூழ்நிலைகளை காண்பார்கள். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஆரஞ்சு நிற ஆடை அணிந்து மகாலட்சுமி தேவியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.